திருவரங்கன் உலா அத்தியாயம் 8. மின்கொடி போல் வாசந்திகா வந்து அவன் எதிரே நிற்கிற அழகையும் கையிலுள்ள குழலால் தனது சிந்தூர அதரங்களை செல்லமாய் தட்டுகிற அழகையும் கண்டு குலசேகரன் பலகணங்கள் பொறிகலங்கி நின்றான். வாசல் கதவு திறந்ததால் ஏற்பட்ட சலனத்தில் கூடத்திலிருந்து கிளர்ந்த இளங்காற்று வாசந்திகாவை தழுவிவிட்டு வெளியே போகிற வழியில் கஸ்தூரி சந்தன குங்கும வாசனைகளை அவன் மீது அள்ளி இறைத்துவிட்டு சென்றது. அந்த பரவசமயமான கணங்கள் பல பறந்த பிறகு என்ன விஷயம் என்று வாசந்திகா அவனை மெதுவாக கேட்டாள். உடன் தனது நிலைக்கு வந்த குலசேகரன் முகத்தில் தீவிரமும் ஆத்திரமும் பொங்க அவளிடம் பேச ஆரம்பித்தான். பாட்டையா பாடுகிறீர்கள்? நாட்டின் பாட்டை பாருங்கள். பகைவரின் படைகள் நகரை நோக்கி வருகின்றன. எல்லோரும் நகரை விட்டு வெளியேற வேண்டும். புறப்படுங்கள், சீக்கிரம் புறப்படுங்கள் என்றான் பரபரப்புடன். ஓ என்று கூறிய அவள் புருவத்தை மேல் நோக்கி வளைத்தவாறு, படைகள் வருகின்றனவா? யாருடைய படைகள்? அவர்கள் இந்த நகரை பிடித்து விடுவார்களோ? எங்களையும் பிடித்து விடுவார்களோ என்று சிறுநகைப்பு இழையோட கேட்டாள். ஓஹோ, நான் கூறுவதெல்லாம் விளையாட்டாக இருக்கிறதோ? அப்படியானால் அதன் பலனை நீங்களே அனுபவியுங்கள் என்று சினத்துடன் கூறிய அவன் மறுகணம் வெளியேறத் தொடங்கினான். அதே நேரத்தில் வீட்டின் உள்பகுதியிலிருந்து வந்த அவளது தாயார் அவன் சொல்வதை கேட்டவாறு உள்ளே நுழைந்தாள். தம்பி, தம்பி, கொஞ்சம் பொறு என்று கூறிக்கொண்டே அவசரத்துடன் வந்த அவள் குலசேகரன் வாயில் நிலைக்கட்டில் சற்று தயங்கி நிற்பதை பார்த்ததும் பேசத் தொடங்கினாள். தம்பி, நீ சொல்வதையெல்லாம் கேட்டேன். சொல்ல வந்ததை முழுதுமாக சொல். யாருடைய படைகள் வருகின்றன? எங்கே வருகின்றன என்று தீவிரத்துடன் கேட்டாள் அந்த பெண்மணி. சமயபுரத்தின் அருகே வந்திருக்கின்றன பகைவர் படைகள் என்றான் குலசேகரன். ஓஹோ, ஒய்சலர்கள் வருகிறார்களா? வரட்டுமே. ஒய்சலரானாலும் சரி, பாண்டியரானாலும் சரி, அல்லது சேரரானாலும் சரி, எமக்கு பொருட்டில்லை. நாங்கள் எம்பெருமான் அடியார்கள். எம்பெருமானுக்கே ஆட்படுவோம். வேறு யார் வந்தால் என்ன, போனால் என்ன என்று அசிரத்தையுடன் சொன்னாள் அவள். குலசேகரன் உடனே ஆத்திரத்துடன் திரும்பி, வருவது டில்லி படைகள். டில்லியில் உள்ள துருக்கு அரசர் தம் படைகளை நம்மீது ஏவி விட்டிருக்கிறார். சமயபுரம் வரை அந்த படைகள் வந்துவிட்டன. நகரில் இருந்தால் இருங்கள், போனால் போங்கள், உங்கள் விருப்பம் என்று கூறிவிட்டு விருட்டென்று வெளியே ஓடினான். அவன் வெளியே போனதும் அந்த பெண்மணி, வாசந்திகா, அந்த பிள்ளை சொல்வதில் ஏதோ விஷயம் இருக்கிறதே. நாட்டில் கலவரம் ஏற்படும் போல இருக்கிறதே. என் செய்வோம் என்று தன் மகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். வெளியே வந்த குலசேகரன் மீண்டும் ஓட்டமாகவே சென்று தேரோடும் திருவீதியில் நுழைந்து யானை படிக்கட்டுகள் உள்ள தன் வீட்டை அடைந்தான். உள்ளே கவ்வியிருந்த இருளை பார்த்ததும் அவனுக்கு வியப்பாக இருந்தது.